ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். காலையில் வேலம்மாள் சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சாரி, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க எதுன்னு சும்மா ஜென்ரலாக ஒரு சாட் போச்சு. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது போகிற போக்கில் அவங்க ஒன்று சொன்னாங்க, நம்மளா கோடிங் எழுதுறது கஷ்டமாக இருக்கே, அது எப்படி நமக்கு அந்த நாலேஜை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அது மாதிரி ரொம்ப ஆரம்பத்தில் பயந்துக்கிட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அப்போ இந்த விட இப்போ பரவாயில்ல, என்னால் சின்ன சின்ன கோடுகள் சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுத முடியுது. காரணம் என்னன்னா, நான் அந்த பைச்சாம்ல டீபக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைன் பை லைனாக ப்ரோக்ராமை படிக்க ஆரம்பித்தேன். கோடிங்கை லைன் பை லைனாக பிடிச்சி தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு கோடிங் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அது லாகிருதம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். ஏன் லாகிருதம் அப்படின்னா, இன்டர்வியூஸில் நிறைய கேட்கக்கூடிய கொஸ்டின்கள் இந்த லாகிருதம் ஷார்ட்டு இது சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். காலையில் சிஸ்டர் கேட்கும்போது அதை அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சரி, சொல்லும்போது அப்படியே குரூப்பில் போட்டோன்னா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன் பைச்சாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் கோலாப் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. இல்லைன்னா சொல்லலை, பயங்கர ஈஸி தான். நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஆன்லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சிக்கல் இல்லை, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு கோலாப் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் ஒரு லைன் 2 லைன் நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போதே, கோடிங் எழுதும் போதே, அது அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு ஏஐ வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு அதை காமிச்சிடுது. அதை ஆன்சரை காமிச்சிருது, இதுதான் கோடு உனக்கு அப்படின்னு காமிச்சிருது. ஸோ நம்ம மூளை அந்த இடத்துல மழுங்கி போயிடுது, செயல்பட மாட்டேங்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆப்வியஸ்லி அதானே, புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்கிறேன்னு? அப்போ அதனால நான் அதை விட்டு வெளியில் வந்து வேறு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் இந்த பைச்சாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிடைச்சது. இதில் அடிஷ்னலாக எனக்கு இந்த டீபக்கர், நீங்கள் இங்கே பாருங்களேன், இது டீபக்கர், இந்த டீபக்கருங்க ஆப்ஷன் இதில் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். அதனால இந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி இந்த அல்காரிதம் நான் படித்தது அப்படியே உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தா ஒவ்வொரு இதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. அதை நான் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ஆனால் இந்தளவுக்கு டீட்டெயிலாக படித்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ போர்ஷனை இப்போ சிலபஸை கவர் பண்ணணுங்கிறனால வேகமாக தான் போனோம். அப்படியே டே 4 நாள் ஆக ஆக நம்ம அதை திரும்பி ரிவிஷன் பண்ணவும் இல்லை, விட்டுட்டோம். ஒரு ரிவிஷனாக கூட எடுத்துக்கங்க நீங்கள் இதை. நான் ஈஸியாக கோடிங் எழுதுறேன் பாருங்கள், ஈஸியாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ இது வந்து நான் ஒரு அன்சார்ட்டட் அரேவாக எடுத்துக்கிறேன். அன்சார்ட்டட் அரேனா என்ன, இது ஒரு அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை. இங்கே இருக்க இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது சார்ட்டடாக இல்லை, 4 5 2 3 கண்டமேனிக்கு இருக்குது. எனக்கு இது ஒரு ஒழுங்காக வரணும், 1 2 3 4 ஒரு ஆர்டராக வரணும். அதுக்காக நான் கோடு எழுதுறேன். அதை பபுள் ஷாட் அப்படிங்கிற ஒரு லாகிருதத்தை ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் அந்த கோடை எழுதுறேன். அதுக்கு எனக்கு 2 ஃபார் லூப் தேவை, அதாவது நெஸ்டட் லூப் தேவை. அது ஏன் அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன். ஃபார் I in range of length of a. இந்த length of a என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் 7 வேல்யூ இருக்கா, 1 2 3 4 5 6 7. இப்போ நான் மேனுவலாக 7ன்னு உட்காந்து என்னன்னு அதை எண்றதுக்கு பதிலாக லென்த் ஆஃப் ஏங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 7ன்னு மேனுவலாக கொண்டு வந்துடலாம். இதுக்கு பதிலாக இந்த பராந்தசிஸ்குள்ளே நான் 7ன்னு ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்கலாம். இது எப்போ சாத்தியம், இது சின்ன நம்பரு, சின்ன ஒரு 7 டிஜிட் உள்ள நம்பரு, அதனால நான் 7ன்னு நான் எண்ணி கொடுத்துட்டேன். ஒரு 1000 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு நம்பரு, அதோட எண்ணிக்கை எனக்கு தெரியலை. அப்போ நான் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. அதனால இன்பில்டாக பைத்தான் லைப்ரரியில் பைத்தானில் இன்பில்டு ஃபங்க்ஷன் லென்த் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த லென்த் ஆஃபை யூஸ் பண்ணி அதோட சைஸை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரிங்களா? அடுத்து நெஸ்டட் லூப் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், திரும்பி லென்த் ஆஃப் தான் கொடுக்குறேன், லென்த் ஆஃப் ஏ. இந்த ஏ என்ன மீனிங், நான் ஏ நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ லென்த்துக்குள்ளே பெராந்தசிஸ்குள்ளே பெராமீட்டர் அந்த ஏவை கொடுத்தோன்னே இந்த கம்ப்ளீட் வேல்யூ எனக்கு இந்த லென்த்துக்குள்ளே வந்துடும் இல்லையா, இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்துடும் இல்லையா. அதுதான் இங்கே விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம், இந்த இடத்துல -1ன்னு நான் கொடுக்குறேன். ஏன் -1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் விஜய் டிவியில் அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், அதில் குரூப்பில் டூப்புன்னு ஒரு 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 இது வரும் அந்த ஷோவில். சரியா? அதில் ஒரு ஏபிசின்னு 3 பேர் வருவாங்க, 3 டீம் இருக்கும். 3 டீமில் யார் தப்பான, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கராத்தே தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். கராத்தே தெரிஞ்சவங்க வந்து அவங்க முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க, அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண விடுவாங்க. பார்த்துட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து பஸரை ப்ரெஸ் பண்ணி யார் இதில் டூப்பாக இருப்பாங்க, அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இதில் யார் டூப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கெஸ்ட்டுக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ 3 சாய்ஸ் அவங்களுக்கு, 3ல் யாராவது ஒருத்தர் அவங்க செலக்ட் பண்ணலாம்.
ரெண்டாவது பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு 2 சாய்ஸ். ஏவை செலக்ட் பண்ணவங்க, அதாவது ஏ டீம் செலக்ட் பண்ணவங்க விட்டு மிச்சம் இருக்க ரெண்டையும் அவங்க செலக்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி சியில் இருக்கவனுக்கு வேற சாய்ஸே இல்லாதனால அவன் மிச்சம் இருக்க அந்த ஒரு வேல்யூவை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுங்க, ஈஸியாக புரிஞ்சிருந்தோம். -1 ஏன் அப்படிங்கிறது. நான் லென்த் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இதில் 7 இண்டெக்ஸ் பிரகாரம் 7 இருக்கு. இந்த 7 வேல்யூவை நான் ரன் பண்ணும்போது 0லேருந்து 6 வரைக்கும் ரன் ஆகும் இல்லையா? 7னா 0 வரைக்கும் 6 தான் ரன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், எக்ஸ்பிளனேஷனுக்காண்டி சும்மா சொல்கிறேன். நான் இதில் -1ன்னு கொடுத்துட்டேன்னா ஏற்கனவே 1 டிஃபால்ட்டாக 1 மைனஸ் ஆகி 6 தான் ரன் ஆகும். ஏன்னா 0லேருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறனால நான் அதுலேயும் 1 குறைச்சேன்னா 0லேருந்து 5 வரைக்கும் தான் எனக்கு ரன் ஆகும். 7வது இண்டெக்ஸ் ரன் ஆகாது. ஏன் நான் அப்படி -1 கொடுக்குறேன் அப்படின்னா 5 இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 6வது வேற சாய்ஸ் இல்லை, அதுவா போய் அந்த இடத்துல உட்காந்துருந்தானே. இப்போ இந்த விஜய் டிவி நான் சொன்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். அதனால இந்த இடத்துல நான் -1ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி -1 நான் இங்கேயும் கொடுத்துக்கிறேன். -1க்கு போல அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டேன், -1. சரியா? இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இந்த பெராந்தசிஸ்குள்ள நான் எழுதியிருக்கிறது இந்த ஃபார் லூப் எது வரைக்கும் ரன் ஆகணுங்கிறதுக்கான கண்டிஷன், மெயினான கண்டிஷன் இப்போ எழுதுறேன். ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு எழுதுறேன். என்ன அப்படின்னா ஏ ஆஃப் ஜே greater than a of j plus 1. இப்படி ஒரு கண்டிஷன் எழுதிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ a of j என்ன, இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். j இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி 0வாக தானே இருக்கும். 0ல் என்ன இருக்குது இந்த இடத்துல பாருங்க, 4. அப்போ 4 5 விட பெருசா அப்படின்னு செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் செக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும் இந்த இடத்துல? அது பெருசா பாருங்க, 4 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. ஸோ இந்த லைன் பிரகாரம் இது தப்பு தானே. அதனால அடுத்த லைனுக்கு இது போகாம திரும்பி அதுக்கு முந்தின லைனான ஜே லூப்புக்கே போகும். அப்போ ஜேவோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மாறுமா? ஏன் நம்ம அப்படி தான் கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஜேவோட வேல்யூ இப்போ எப்படி மாறும்? ஜே 1 ஆயிரும். அப்போ 1வதுல என்ன இருக்கு? 5 இருக்கு. இது அப்படி இருக்கணும், கீழே டைப் பண்ணுறேன் நான். ஜே 1 ஆன உடனே 5, ஏன்னா 1ல் 5வது வேல்யூ தான் இருக்கு. 5 பெருசா, அதுக்கு ஜே + 1. இப்போ ஜே 1னா ஜே + 1னா ஜே 2 இல்லையா? ஜே 2 ரெண்டாவது இண்டெக்ஸ்ல 2 தான் இருக்கு, குழப்பிக்காதீங்க. பார்க்கும் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் ட்ரூ. 5 தான் பெருசு, 2 சின்னது. அதனால அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைன்ல நான் என்ன எழுத போறேன்? ஸ்வாப்பிங் பண்றதுக்கான ஒரு கோட் எழுத போறேன். அதை எப்படி எழுதலாம்? ஏ ஆஃப் ஜே கமா ஏ ஆஃப் ஜே + 1 ஈக்குவல் டு போட்டேன் பாருங்க, ஜே + 1. அதாவது ஜே 0வா இருக்கு அப்படின்னா இது ஜே. அப்போ ஏ ஆஃப் ஜே + 1னா 0 + 1 1. அப்போ ஏ ஆஃப் ஜே + 1னா 1வது இண்டெக்ஸ். இப்படி புரிஞ்சுங்க, புரிதலுக்காண்டி இப்படி வச்சுக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏ ஆஃப் ஜே + 2, அதுக்கடுத்து ஏ ஆஃப் ஜே + 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தானே இருக்கு, இந்த இதுதானே ஆர்டரு. அதுக்கடுத்து ஏ ஆஃப் ஜே + 4, ஏ ஆஃப் ஜே + 5, ஏ ஆஃப் ஜே + 6 இந்த ஆர்டரில் இருக்கு இல்லையா? இப்படி இருக்க ஆர்டரை நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? நமக்கு முதல் 2 வேல்யூ மட்டும் போதும். ஏன் அப்படின்னா ஜேவோட வேல்யூ ஐயோட வேல்யூ மாறி மாறி வரும்போது ஜேவும் ஐயும் இண்டெக்ஸை மாறி மாறி எடுத்துக்குமா? அப்போ நான் ஃபுல்லாக டைப் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது. முதல் 2 லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஜேவும் ஐயும் மாறும்போது மாற்றி 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 அதுவே எடுத்துக்கும். இதை எப்படி மாற்றுறேன் அப்படின்னா ஏ ஆஃப் ஜே + 1 கமா ஏ ஆஃப் ஜே. இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல, இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த இந்த ஈக்குவல்ட்டு இங்கிட்டு வரும்போது நான் ரிவர்ஸில் கொண்டு வரேன். அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்வாப்பிங்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஈக்குவல்ட்டு மாதிரி வந்துருச்சு இருங்க. இவ்வளோதான். இப்படி பண்ணிட்டோன்னா என்ன நடக்கும்? இப்போ இது ஆர்டராக வச்சுக்கோங்க. ஏ ஆஃப் ஜே + உல்ட்டா போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இதை அப்படியே கட் பண்ணி அங்கிட்டு போடுறேன். இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். அது இருந்தாலும் நம்ம முறப்பிரகாரமே போயிடுவோம். அது ஏதோ மவுஸ் இடையில நோண்டம் இது பண்ணும்போது செலக்ட் பண்ணும்போது அது எப்படியோ ஆட்டோமேட்டிக்காக அது சஃபில் ஆகிடுச்சு அதுவாகவே. அதாவது இண்டெக்ஸ் பிரகாரம் இப்படி இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த லைனுக்கு வரும்போது இப்படி மாறு அப்படின்னா அது ப்ரோக்ராமில் இன்சர்ட் பண்ணுறேன். சரியா? இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படி மாற்றினதுக்கப்புறம் பிரிண்ட்டு
ஏவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்படி இருக்கக்கூடிய சார்ட்டடாக, இப்படி அன்சார்ட்டடாக இருக்கக்கூடிய இந்த அரே சார்ட்டடாகி கீழே டிஸ்பிளே ஆகும் பாருங்க. என்ன ஃபால்ட்? இந்த இடத்துல என்ன ஃபால்ட்டு? என்ன ஃபால்ட்டு? இந்த இடத்துல ஏ விட்டேன் பாருங்க. இப்போ ரன் ஆகும். ரன் ஆயிருச்சா? ஆன்சர் வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7 சொல்லி சார்ட்டடாக வந்துருச்சா? இப்போ இதுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டீபக்கர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இதை தெரிஞ்சுக்கங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொன்னது. சரி, இப்போ இந்த டீபக்கர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்கே இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். அரே என்ன இருக்குன்னு ரீட் பண்ணி இங்கே இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணால் அது ரெட் கலர் டாட் ஆயிரும். அது முடிச்ச உடனே இந்த டீபக்கர் ஆப்ஷன் இங்கே பூச்சி மாதிரி இருக்குல்ல, ரைட் சைட் டாப் கார்னர் மவுஸ் கர்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நான் ஒரு தடவை கிளிக் பண்ணால் அந்த இன்டர்பிரட்டடே அப்படியே மாறுது பாருங்க. இன்டர்ஃபேஸே மாறுது பாருங்க. மாறி இந்த இடத்துல இந்த கீழே பார்த்துருக்க ஆரம் மார்க் வந்து டவுன் ஆரம் மார்க் வந்து ப்ளூ கலராக காட்டுதுல. இப்போ நான் அதை கிளிக் பண்ண ஒவ்வொரு லைனாக என்ன நடக்குது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அதாவது இந்த ப்ளே பட்டன் நமக்குன்னா என்ன நடக்குது நமக்கு சொல்லாமல் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும், ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். நான் அப்படி பண்ண வேணாம், என்ன நடக்குது நான் லைன் பை லைனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறேன். அதனால தான் இந்த டீபக்கர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அமுக்க இந்த கீழே இருக்க டவுன் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு லைனாக மாறும், எந்தெந்த லைனுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்களேன், இப்போ அரே அந்த லிஸ்ட் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோ அங்கே இருக்குது. இப்போ நான் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்புக்கு வருது, ரீட் பண்ணிருச்சு. ரெண்டாவது கிளிக் பண்ணுறேன், ஜே லூப்புக்குள்ளே போயிருச்சு. மூணாவது கிளிக் பண்ணுறேன், இஃப் கண்டிஷனுக்குள்ளே போயிருச்சு. இப்போ இஃப் கண்டிஷனில் போய் செக் பண்ணுது. எப்படி செக் பண்ணுது? ஏ ஆஃப் ஜே என்ன? ஜே 0ல இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஜே வந்து 0. அடுத்து ஏ ஆஃப் ஜே ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஜே ப்ளஸ் 1 என்ன? 0வோட 1 சேரும்போது 1. அப்போ ஜே ப்ளஸ் 1னா 1. 0வையும் 1ஐயும் கம்பேர் பண்ணும். 0ல் என்ன இருக்குது? இந்த லைனை பாருங்கள், இப்போ புரிஞ்சிடும். 4 இருக்குது. ஜே ப்ளஸ் 1ல் என்ன இருக்குது? 5 இருக்குது. 4ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணால் இல்லைப்பா நீ சொல்கிற கண்டிஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா அது யூஸ்வல் அங்கே இருக்க வேண்டிய பொசிஷனில் அது அப்படியே இருக்குது அப்படின்னு அது பண்ணிட்டு இந்த லைனுக்கு வராது, உள்ளே இருக்க கண்டிஷனுக்கு வராது. ஏன்னா இங்கே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தானே இது ரன் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த லைனுக்கு வராமல் திரும்பி அதுக்கு மேலே இருக்க ஜே லூப்புக்குள்ளே போயிடும். ஏன் ஜே லூப்புக்குள்ளே போகுது, ஐ லூப்புக்குள்ளே போகாமல்? ஒரு நெஸ்டட் லூப்பை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் இன்னர் லூப் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவுட்டர் லூப் போகும் இல்லையா? இப்போ ஜேவோட வேல்யூ 0வா தான் இருக்கு. நான் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்? 5 வரைக்கும் ரன் ஆகும் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இது 5 வரைக்கும் ஒரு தடவை முடிச்சா தான் ஒரு ஐட்ரேஷன். இப்போ இந்த ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சா தான் ஐ லூப்புக்குள்ள போய் ஐ 1ன்னு மாறும் இல்லையா? ஸோ இந்த ஜே லூப்புக்குள்ள போகும். இப்போ இதை நான் கீழே டீபக்கரை கிளிக் பண்ணுறேன், எங்கே போகுதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தனால ஜே லூப்புக்குள்ளே போயிடுச்சு. அப்போ ஜே லூப்புக்குள்ளே போச்சுன்னா இப்போ இங்கே என்ன நடக்கும்? ஜே இப்போ 0ன்னு இருக்குது 1ன்னு மாறும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, ஜே 1ன்னு மாறிடுச்சா? அப்போ ஜே 1 ஐ 0வா தான் இருக்கு இன்னும். ஏன் இன்னும் அவுட்டர் லூப் ரன் ஆகவே ஆரம்பிக்கல, இன்னர் லூப்புக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இது முடிச்சாதான் அவுட்டர் லூப்புக்குள்ள போகும். ஜே 1ன்னு ஆயிடுச்சா? 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த வேல்யூ வச்சு இது திரும்பி இதே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த ஐல இருக்க கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஜே ஆஃப் ஜே, ஏ ஆஃப் ஜே, ஏ ஆஃப் ஜேனா என்ன? ஜே இப்போ 1 5, ஜே ப்ளஸ் 1னா 1 + 1 2. இந்த ஆப்ஷன், அதாவது இங்கே இந்த இடத்துல இண்டெக்ஸும் 2 வேல்யூவும் 2, அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இண்டெக்ஸும் 2 வேல்யூவும் 2. ரெண்டாவது இருக்க இண்டெக்ஸில் போய் கம்பேர் பண்ணுது. ரெண்டாவது இண்டெக்ஸில் இருக்கு 2 தான் இருக்கு. 5ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுது. இப்போ ஆமாம் கண்டிஷன் ட்ரூ, 5 தான் பெருசு 2 சின்னது அப்படின்ன உடனே இந்த லைனுக்கு வரும். மவுஸ் கர்சர் இருக்குல்ல பாருங்க, இந்த லைனுக்கு வரும். இப்போ நான் டீபக்கரை கிளிக் பண்ணுறேன், வந்துச்சா? அப்போ இது கண்டிஷன் ட்ரூங்கிறனால இந்த லைனுக்கு வந்துருச்சு. இந்த லைனில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்வாப்பிங் பண்ணியிருப்பா. இது சின்னதாக இருந்தால் இப்படி இருக்கக்கூடிய வேல்யூவை இப்படி இருக்கக்கூடிய, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ஈக்குவல்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கோங்க. என்ன, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு மாத்திரு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்களேன், இப்போ கீழே பாருங்க 4 5 2 இந்த இடத்துல இருக்கா? 4 5 2 3 1 6 7 இருக்கா? ஒரே ஒரு ஸ்வாப்பிங் மட்டும் நடக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? 4 2 5ன்னு மாறிடுச்சா? இந்த கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அதனால திரும்பி ஜேவோட வேல்யூ போய் அது மாற்றும். இப்போ ஜே லூப்புக்குள்ள போய் ஜேவோட வேல்யூ 2ன்னு மாற்றும். மாறிடுச்சா? இப்போ இந்த ரெண்டாவது இண்டெக்ஸில் நம்ம இங்கே போய் செக் பண்ணக்கூடாது. ஏன்? இது அப்டேட்டட் லிஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க. அதாவது பக்கத்துலேயே சைடில் காட்டியிருக்கு பாருங்க, ஏஎஸ் ஈக்குவல்னு சும்மா காட்டியிருக்கு பாருங்க, டெம்பரரி அவுட்புட். இது தான் இப்போ நம்ம வந்து அரேவா எடுத்துக்கணும். ஏன்? ஸ்வாப்பிங் பண்ணி விட்டோம் நம்ம இங்கே. அதனால இப்போ இதைத்தான் நம்ம அரேவா எடுத்துக்கணும். இது டம்மி அரேவா ஆயிரும். இப்போ அதை விட்டுறணும். முதல் தடவைக்கு மட்டும்தான் அது அரே.
அதுக்கப்புறம் இந்த அரேயை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இதை வச்சு கால்குலேஷன் பண்ணீங்கன்னா என்னடா தப்பா ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இப்போ இது அரேவா எடுத்துக்கணும். ஸ்வாப்பிங் நடந்துருச்சு, அதனால இது அரேவா எடுத்துக்கணும். இப்போ ஜேவோட வேல்யூ என்ன 2, ஜேல 2ல என்ன இருக்கு 0 1 2, 2ல 5 இருக்கு. 5 பெருசா, இப்போ ஜே பிளஸ் 1ன்னா என்ன 3. ஏன் ஏற்கனவே ஜேவோட வேல்யூ 2, இப்போ 2 + 1 3. 3ல என்ன இருக்கு 0 1 2 3. 3ல 3 இருக்கு, இங்க நான் 2ன்னு போட்டிருக்கேன். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து J2வையும் J3யையும் செக் பண்ணும். கரெக்டு தானே? J3ல இப்போ என்ன இருக்குங்க 5, J3ல 5 இருக்கு, J2ல 5 இருக்கு, J3ல 3 இருக்கு. இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ 5 பெருசா 3 பெருசா, 5 தான் பெருசு 3 சின்னது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூங்கிறனால அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். பாருங்க அடுத்த லைனுக்கு வரும் பாருங்க, வந்துச்சா? அப்போ திருப்பி ஸ்வாப்பிங் நடக்கும். இந்த இடத்த கணிச்சு நல்லா பாருங்க 5 3, இப்போ 5 3 மட்டும் ஷிஃப்ட் ஆகும் பாருங்க. மாறிடுச்சா? 3 அங்கே வந்துருச்சு, 5 இங்கே போயிடுச்சு. புரிஞ்சிருச்சா? அப்போ இப்போ திரும்பி அதே தான், இந்த அரேவை எடுத்துக்கூடாது, இந்த அப்டேட்டட் லிஸ்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க ஜேவோட வேல்யூ மாறும் பாருங்க. அடுத்து நான் டீபக்கரை கிளிக் பண்ணோன்னே J 3 ஆயிடுச்சா? இப்போ இது பிரகாரம் 0 1 2 3, 3ல என்ன இருக்கு 5 இருக்கு. 5 greater than J. இப்போ 3 3 + 1 4. அப்போ J 4. இப்போ இந்த J + 1ங்கிறதோட வேல்யூ தான் J4ன்னு அர்த்தம். என்ன 4ல என்ன இருக்கு 0 1 2 3, 4ல 1 இருக்கு. இந்த கண்டிஷன் ட்ரூவா? அப்போ இந்த லைனுக்கு வரும். திரும்பி வந்துருச்சா? திரும்பி ஸ்வாப்பிங் நடக்கும். இப்போ இந்த அவுட்புட்டை கவனிங்க. இந்த இடத்துல இருக்க அவுட்புட் இல்லைன்னா இங்கே இருக்க அவுட்புட்டை கவனிங்க. அந்த 1ஆம் நம்பர் மாறும் பாருங்களேன். முன்னாடி வந்துருச்சா, 5 பின்னாடி போயிருச்சா? அதே கண்டிஷன் தான் திரும்பி நடக்கும். இப்போ திரும்பி இது லூப்புங்கிறனால ஜே லூப்புக்குள்ள தான் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம? லென்த் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ லென்த் வந்து 6 இல்லையா? அந்த 6 அதுலேயும் -1 கொடுத்துருக்கேன். 5ஆம் நம்பர் ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் திரும்பி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்க J 4 ஆயிடுச்சா? 4னா என்ன 0 1 2 3 4. 4ல என்ன இருக்கு 5. 5 greater than, இப்போ நான் J + 1ன்னு கொடுத்துருக்கேன். இது J ஆல்ரெடி 4, J + 1னா இப்போ 5. 0 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். 5 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு. அது கரெக்டான இடத்துல தான் இருக்கு. ஏன்னா அதனால இந்த லைனுக்கு வராது. இதுக்கு தான் இந்த டீபக்கர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராமில் இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் என்ன நடக்குது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் திரும்பி இதை யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஜேவோட வேல்யூ 4, 4ல் என்ன இருக்கு 0 1 2 3. இப்போ ஜேவோட வேல்யூ 5, 5ல் என்ன இருக்கு 0 1 2 3 4 5. 5ல் 6 இருக்கு. இப்போ J + 1னா ஏற்கனவே இது J 5ஆ இருக்கு. 5 + 1 6, 6ல் என்ன இருக்கு 6ல் 7 இருக்கு. 7 பெருசா 6 பெருசா அப்படின்னு பார்க்கும். ஆப்வியஸ்லி 7 தான் பெருசு. இந்த கண்டிஷன் தப்பு, அதனால இந்த லைனுக்கு வராது. இப்போ இங்கே போகும் நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அங்கே போகாது. ஏன் அங்கே போகலை அப்படின்னா இண்டெக்ஸ் முடிஞ்சிருச்சுல, நம்ம இங்கே -1 கொடுத்துட்டோம்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே -1 கொடுத்துட்டேன் நான். அதனால இங்கே போகாமல் ஒரு கம்ப்ளீட் ஐட்ரேஷன் J லூப் முடிஞ்சிருச்சு, ஐக்கு போயிருச்சு. இப்போ ஃபார் லூப் ஐன்னு இருக்குல்ல, அங்கே போயிருச்சு. அங்கே போய் இப்போ ஐயோட வேல்யூ 1ஆ மாற்றும். அதே நேரத்தில் இந்த ஜேவோட வேல்யூ திரும்பி 0ஆக மாறி இன்னர் லூப் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். நடந்துருச்சா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கும். ஒவ்வொரு வரையும் நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும் இந்த டீபக்கர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த கிளிக் பண்ண அதே ஷிஃப்டிங் சஃப்லிங் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸ்வாப்பிங் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கே இந்த டெம்பரவரியாக ரிசல்ட் காட்டும் நீங்கள் சொன்னேன்ல, இந்த ஏ ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தது இது. ஏன்னா அங்கே டெம்பரவரியாக நமக்கு வந்திருக்க ரிசல்ட் இது. ஏன் டெம்பரவரியாக இங்கே காட்டுது அப்படின்னா நம்ம டீபக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த அரே வந்து என்ன நடக்குது, இந்த ஐயில் என்ன நடக்குது, ஜேல என்ன நடக்குது, இஃப் கண்டிஷன் எப்படி ரன் ஆகுது, இஃப் கண்டிஷன் ரன் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ என்ன மாதிரி மாறுது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனால இது டெம்பரரியாக காட்டும். கடைசியில் ரிசல்ட் கீழே அவுட்புட்டில் காட்டும். ஏன்னா எப்போ ரிசல்ட் காட்டும்னா இந்த ஐயோட வேல்யூ 5ன்னு ஆகிற வரைக்கும் இது கம்பல்சரி ரன் ஆக தான் செய்யும். இப்போ பாருங்க ஐயோட வேல்யூ J 5ன்னு மாறுற வரைக்கும் நான் திரும்பி கிளிக் பண்ணி நான் ஐயோட வேல்யூ J ஆக்குறேன். மேனுவலாக நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக் ரன்னிங் நான் கொடுத்தேன்னா ஒரு செகண்டில் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அது ரிசல்ட்டை கொண்டு வந்து நம்ம காட்டி டிஸ்பிளே பண்ணிடும். ஆனால் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாதுல்ல, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போ பாருங்களேன் ஜேவும் இஃப்பும் மாறி ரன் ஆகுது. ஏன் ஆல்ரெடி நம்மளோட இந்த டெம்பரரி அவுட்புட்டை பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ஸ்டார்டட் அரேவாக மாறிடுச்சு. ஆனாலும் கண்டிஷன் முடிகிற வரைக்கும்
லூப் ரன் ஆக தானே செய்யும். அதனால அது அதுக்குள்ளேயே திரும்பி திரும்பி ரவுண்ட் அடிக்குது பாருங்க. முடிஞ்சிருச்சு, ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால ஏக்கு வந்து இங்கே ரிசல்ட்டும் இதாயிடுச்சு. இப்போ இங்கே நான் சும்மா உங்களுக்கு புரிதலுக்காண்டி போட்டதுக்குள்ள வந்துட்டு இதை ரன் பண்ண பார்க்குது. அது நான் அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ திரும்பி நான் டீபக் பண்ணுறேன். ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. 1 2 3 4 5 6 7 வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எதுக்கு ஐ லூப் ஒரு தடவை ஜே லூப் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு? நான் வெறுமனே ஜே லூப் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்வாப்பிங் தான் நடக்கும் எனக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 நம்பரா செக் பண்ணும். 4 5 ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், 5 2 செக் பண்ணும், 2 3 செக் பண்ணும், 1 3 செக் பண்ணும், 1 6 செக் பண்ணும், 6 7 செக் பண்ணும். ஸோ இதுக்குள்ள மட்டும் தான், அந்த 2 நம்பருக்குள்ள மட்டும் தான் ஸ்வாப்பிங் நடக்கும். ஒட்டு மொத்தமா எனக்கு ஸ்வாப் பண்ணி கடைசி ஒரு அவுட்புட்டை கொண்டு வரணும்ல, ஃபைனல் ரிசல்ட் ஒன்று வரணும்ல, அப்படி வர்றதுக்கு தான் திரும்பி இந்த ஐ லூப் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதனால ஐ லூப்போட வேல்யூ என்ன, விஷயம் என்ன, அது எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும். இதில் மெயினான விஷயமே மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது பார்த்தது தான். இந்த ஒரு லைனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதை எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, அக்கா கேட்டிங்கல்ல நீங்கள் சிஸ்டர், ப்ரோக்ராமிங் கோடு நம்ம எப்படி நம்மளா பண்ணுறது, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு, இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டா தான் அந்த டீபக்கரை யூஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா, லைன் பை லைனாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா இந்த கோடிங் கெப்பாசிட்டி, கோடிங் கிரியேட்டிவிட்டி வளரும். 100% நான் கேரண்டி. நான் இந்த கடந்த ஒரு 1.5 மாதம் லெவலில் நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு புதுசாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, கிரகிச்சிக்க முடியுது. ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீபக்கர் ஆப்ஷனை பைச்சாம் அப்படிங்கிறதுல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் கோலாப் யூஸ் பண்ணுங்கள். அவர் சொல்லிக் கொடுக்குற ராஜேஷ் கண்ணன் சார் சொல்லிக் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டீபக்கர் இல்லாமல் லைன் பை லைனாக ப்ரோக்ராமை இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பைச்சாமை இன்ஸ்டால் பண்ணி, நிறைய பேர் வச்சுருப்பீங்க, இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், பைச்சாமை யூஸ் பண்ணி டீபக்கர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒன்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது இந்த ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம ஒன்று படித்தோம் இல்லையா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடந்தேன். வேற வழியே இல்லைடா, பேப்பர் பேனை எடுத்து எழுதிடுறா அப்படின்னு சொல்லி எழுதி கற்றுக்கிட்டேன் நான். அது என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னடா இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம், இந்த பைச்சாமில் இவ்வளோ ஈஸியாக அந்த டீபக்கர் ஆப்ஷனில் சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகி போனேன். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு எனக்கு. அது என்ன நினைச்சு, ஏன்னா லைன் எங்கெங்கே போகுது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது இதில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ ஒரே கண்ணில் 2 மாங்காங்கிற மாதிரி பபுள் ஷாட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், டீபக்னா என்ன, பைச்சாமில் டீபக்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒன்றா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கண்டிப்பாக கோடிங் நாலேஜ் வளரும். நான் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் கண்டிப்பாக அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுறேன். எதுக்காக அப்படின்னா, இது நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க. இப்போ இந்த பபுள் ஷாட்டுங்கிற கான்செப்டை நான் கிரகிச்சிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அது ஒரு பெரிய வீடியோ யூடியூப்ல தான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு 22 நிமிஷம் இப்போ போயிட்டு இருக்கு, 23 நிமிஷத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே முடிச்சாச்சு. இந்த 23 நிமிஷமும் ஏன்னா நான் உங்களுக்கு டீபக்கரையும் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால இந்த 23 நிமிஷம் போச்சு. இல்லைன்னா 12-13 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருக்கும். பபுள் ஷாட்டுங்கிற ஒரு கான்செப்டை 13 நிமிஷத்துலேயே முடிச்சுக்கலாம், புரிஞ்சிருந்துருக்கலாம் என்ன. ஸோ இந்த கோடை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. Wish you all the best for your futures, for all.